ஹலோ டியர் வியூவர்ஸ், நேற்று நள்ளிரவு முதல் இலங்கையிலே பெட்ரோலுடைய விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரேக்கிங் நியூஸ் உங்கள் அனைவருடைய தொலைபேசிகளூடாகவும் உங்களை சேர்ந்திருக்கும். அனைத்து செய்தி ஊடகங்களும் இதனை செய்தியாக்கி இருக்கின்றன. 2022ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி நிலைகளின் போது எப்படியான ஒரு விலை உயர்வு இலங்கையில் ஏற்பட்டதோ அதே போன்ற ஒரு விலை உயர்வு இப்பொழுதும் ஏற்பட்டிருக்கிறது. இலங்கையுடைய வரலாற்றிலேயே ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய உயர்வாகவும் இது கருதப்படுகிறது. அது தொடர்பாக நாங்கள் கடைசியாக இந்த வீடியோவில் எப்படி என்கின்ற விடயத்தை பார்க்க போகின்றோம். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி நம் அனைவருக்கும் தெரியும், உலகத்திலே இப்போ மிக பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஈரான் மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான போர் நிலைமைகள் ஆரம்பித்திருந்தது. இந்த 28ஆம் தேதியிலிருந்து சரியாக ஒரு வாரம் கழித்து மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஹோர்மூஸ் நீரிணை என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ், ஈரானுக்கு சொந்தமான அந்த கடற்பரப்பு மூடப்பட்டது. இதன் காரணமாக இலங்கையில் மட்டுமல்ல, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் எரிபொருள் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டது. அந்த எரிபொருள் தட்டுப்பாட்டின் காரணமாக எல்லா நாடுகளும் விலை அதிகரிப்பு செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இலங்கையிலும் இந்த விலை அதிகரித்திருக்கின்றன. இதற்கு முன்னர் 293 ரூபாயாக இருந்த பெட்ரோலுடைய விலை 317 ரூபாயாக மாறிய அந்த சந்தர்ப்பத்திலேயே நாம் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், இலங்கையில் காஸ்ட் ரிஃப்ளெக்டிங் பிரைசிங் சிஸ்டம் என்கின்ற விலை சூத்திரத்தினூடாகத்தான் பெட்ரோலுடைய விலை அதிகரிக்கப்படும். அதாவது உலக சந்தையிலே பெட்ரோலுடைய விலை அதிகரித்தால் இலங்கையிலும் அதிகரிக்கும். இலங்கையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கினை பாதுகாப்பதற்காகவும் மக்கள் அதிகமாக வாங்குவதை தடுப்பதற்காகவும் இந்த விலை உயர்வு என்பது அதிகரிக்கப்படும். அந்த அடிப்படையிலே பெட்ரோலுடைய விலைகள் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்பு எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கிறது என்கின்ற அந்த தொடர்புகளை நாங்கள் இப்பொழுது பார்த்தால் இந்த விலை அதிகரிப்பு எப்படி வந்திருக்கிறது என்பதை லேசாக புரிந்து கொள்ளலாம். போர் ஆரம்பிப்பதற்கு முன்பு கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி உலகத்தினுடைய மசகு எண்ணெய் போக்குவரத்துகள் எல்லாம் சீராக இருந்த காலத்திலே பிப்ரவரி 1ஆம் தேதி மசகு எண்ணெய் பிரண்ட் க்ரூட் ஆயில் என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்கினுடைய க்ரூட் ஆயில்கள் $65 ஒரு பேரலுக்கு போனது. அந்த நேரம் இலங்கையிலே பெட்ரோலுடைய விலை 292 ரூபாய்கள் தான். அதன் பிறகு பிரண்ட் க்ரூட் ஆயிலுடைய விலை $2 அதிகரித்தது. இது சராசரியான ஒரு உயர்வு தான். இந்த $2 அதிகரித்த பின்னும் இலங்கையிலே 292 ரூபாய்கள் தான் பெட்ரோலுடைய விலை ஒரு லிட்டருக்கு இருந்தது. மத்திய கிழக்கில் போர் பதற்ற நிலைமைகள் ஆரம்பித்த கையோடு மார்ச் மாதம் 1ஆம் தேதி பெட்ரோலுடைய பிரண்ட் க்ரூட் ஆயிலுடைய விலை $85 திடீரென்று ஒரு உயர்வை எட்டியது. இந்த $85 என்பது ஹோர்மூஸ் ஸ்ட்ரைட் மூடப்படுவதற்கு முன்பு கூடிய ஒரு விலை. இந்த நேரத்திலே தான் ₹1 அதிகரித்து இலங்கையில் 293 ரூபாக பெட்ரோலுடைய விலை கூட்டப்பட்டது. அதன் பிற்பாடு மார்ச் 15, அதாவது ஹோர்மூஸ் ஸ்ட்ரைட் மூடியதன் பிற்பாடு மார்ச் 15ஆம் தேதி வாக்கிலே பெட்ரோலுடைய விலை $95 ஒரு பேரலுக்கு மசகு எண்ணெயுடைய விலை அதிகரித்தது. இந்த நேரம் தான் இலங்கையுடைய அரசாங்கம் 317 ரூபாயாக பெட்ரோலுடைய விலையை அதிகரித்திருந்தார்கள். இப்பொழுது இந்த சூழ்நிலையிலே மார்ச் 21ஆம் தேதி பிரண்ட் க்ரூட் ஆயிலுடைய விலை ஒரு பேரலுக்கு $112 அதிகரித்திருக்கிறது. இது ஒரு மேசிவான ஒரு ஹைக் என்று தான் சொல்லப்படுகிறது. உலக அளவிலே பொருளாதார நிபுணர்கள் இன்னும் அதிகரிக்கலாம் என்று சந்தேகிக்கின்றார்கள். இந்த நேரத்திலே தான் இப்பொழுது பெட்ரோலுடைய விலை இலங்கையிலே 398 ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. இந்த அதிகரிப்பு என்பது உங்களுக்கு தெரியும், இலங்கைக்கு மாத்திரமல்ல, பொதுவாக முழு உலகமும் சந்திக்கின்ற ஒரு வேர்ல்டு கிரைசிஸ். சர்வதேச பொருளியலாளர்கள், அதே போல உலக எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய நாடுகள், சர்வதேச ஊடகங்களுடைய கணிப்புகளின்படி இந்த போர் தொடர்ச்சியாக இன்னும் முக்கியமாக செல்லுமையாக இருந்தால் மசகு எண்ணெயுடைய விலை $120 வரை அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அதிகரிப்பு நிகழ்ந்தால் இலங்கையிலே கிட்டத்தட்ட $430 வரை செல்லலாம். ஆனால் இதற்கு சாத்தியப்பாடுகள் குறைவாக இருக்கின்றது. இது இலங்கை அரசாங்கத்துடைய தலையிட்டல் நடக்கின்ற ஒரு விடயம் அல்ல. இது ஒட்டுமொத்தமாக சர்வதேசம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், நேற்று அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார். 48 மணித்தியாலங்களுக்குள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ் என்று சொல்லக்கூடிய ஹோர்மூஸ் நீரிணையை முழுமையாக விடுவிப்பதற்கு ஈரான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஒரு மிக உக்கிரமான ஒரு தாக்குதலை ஈரான் சந்திக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த போர் நிலைமைகள் இன்னும் மோசமான ஒரு கட்டத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அப்படியான ஒரு நிலைமை வந்தால் இந்த பெட்ரோலுடைய விலை இன்னும் அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த போர் நிலைமைகள் தணிய வேண்டும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் இலங்கையை பொறுத்த மட்டில் இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய, இந்த நாட்டுடைய உண்மையான பிரஜைகள் என்ற அடிப்படையிலே நாங்கள் நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைதான் நாங்கள் பெட்ரோலை பாவிக்கின்ற, இந்த எரிபொருட்களை பாவிக்கின்ற அந்த பாவனையை நாங்கள் குறைக்க வேண்டும்.
அதிகமாக நாங்கள் பெட்ரோலை வாங்குகின்ற பொழுது அரசாங்கம் பெட்ரோலை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படும். இதன் காரணமாக நாட்டில் இருக்கக்கூடிய பணம் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்படும். இலங்கையுடைய பொருளாதாரத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தும். ஒரு நாளைக்கு மாத்திரம் இலங்கையிலே 54 லட்சம் லிட்டர் பெட்ரோல்கள் பாவிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 293 ரூபாயிலிருந்து 398 ரூபாய் என்பது கிட்டத்தட்ட 100 ரூபாய் அதிகம். இந்த 100 ரூபாயும் 54 லட்சம் லிட்டர்கள் பெட்ரோல் மாத்திரம் அடித்தால் ஒரு நாளைக்கு 54 கோடி ரூபாய்கள் மேலதிகமாக செலவு செய்யப்படுகிறது பெட்ரோலுக்கும் மாத்திரம். டீசல் ஏனைய எரிபொருட்கள் என்று இந்த நாட்டுடைய பணம் எவ்வளவு மேலதிகமாக செலவழிக்கப்படுகிறது என்கின்ற கணக்கு நமக்கு தெரியும். அரசாங்கத்துக்கு எதிராக போராடவோ அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவதற்கான தருணம் இது அல்ல. இது சர்வதேச பிரச்சினை. எனவே எங்களுடைய பாவனையை நாங்கள் கட்டுப்படுத்துவதனூடாக அரசாங்கத்துடைய பணம் செலவழிப்பதிலிருந்து நாங்கள் பாதுகாக்க முடியும், நாட்டையும் காப்பாற்ற முடியும். ஒரு பொறுப்புள்ள பிரஜைகளாக இந்த பிரச்சனையை நாம் அனைவரும் கையாள வேண்டும் என்று வேண்டிக் கேட்டுக்கொள்கின்றேன்.